இந்த தேசத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கையாக வாழ வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கு நீங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கணும். எங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. எதுக்கு ஆமீன் சொன்னீங்க? சூப்பர். நீங்க தான் வெளிச்சம் கொடுக்கணும். எங்க வெளிச்சம் கொடுக்குறீங்க? எங்க எல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க வெளிச்சம் கொடுங்க. ஏனென்றால் உலகம் முழுவதும் இருளால் சூழப்பட்டிருக்கிறது. ஆமென். பாவத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. பிசாசு தன் கண்ட்ரோல் இந்த உலகத்தை எடுத்தபடினாலே, உலகத்திற்கு அதிபதியாய் அவன் இன்னைக்கு இருக்கிறபடினாலே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி நம்மை ஆங்காங்கே வெளிச்சம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்கலாகாது. எனவே இயேசுவாகிய ஆண்டவர் அந்த வெளிச்சம் இருளிலும் பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப